வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பார்ட் 5 த யூனியன் கவர்மெண்ட். ஸோ இந்த ஆர்டிக்கல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 52லேருந்து அப் டு 151 வரைக்கும், சரிங்களா? ஸோ அந்த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றது நம்ம இதில் மோர் தேன் இங்கிலாந்தினுடைய சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது, அப்பர் ஹவுசஸ், லோயர் ஹவுஸ். தட் இஸ் பைகேம்பரலிசம். இந்த பைகேம்பரலிசம் அப்படின்றத நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1919 மாண்டேக் சேம்ஸ் கோட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பைகேம்பரலிசம் என்ன அப்படின்ட்டு தென் இன்ட்ரடியூஷன் இந்த யூனியன் கவர்மெண்ட், சரிங்களா? ஸோ 1935 இன்ட்ரடியூஸ் இந்த பைகேம்பரலிசம் ஃபார் த ஸ்டேட் ப்ரொவின்ஸ், மாகாணங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ 1919 மாண்டேக் சேம்ஸ் கோட்ல என்ன கொண்டு வந்திருப்பாங்க? மாகாணங்கள், அதாவது மத்தியில், யூனியன் சென்டரில் கொண்டு வந்திருப்பாங்க, யூனியன் ஆர் சென்டரில் கொண்டு வந்திருப்பாங்க. அதே 1935 வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ப்ரொவின்ஸ், அப்போ 6 ஸ்டேட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைகேம்பரலிசம், தட் இஸ் த கேபினட், பிரசிடென்ட், தட் இஸ் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ரூல் ஆஃப் லா அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த லா, சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் ஆட்சி. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட கனெக்டிவிட்டி டு த பார்லிமெண்ட். ஸோ ஓகே, தென் 5 சாப்டர்ஸ் இன்க்ளூடிங் த யூனியன் கவர்மெண்ட். த சாப்டர் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், மத்திய செயலாட்சி குழு அப்படின்ட்டு. ஸோ இந்த மத்திய செயலாட்சி குழுன்றது ஆர்டிகல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52லேருந்து அப் டு 78 வரைக்கும் வரும். ஸோ 52லேருந்து 78 வரைக்கும். இந்த இதில் நம்ம பேசிக்காகவே ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜுடிஷியல். அப்போ ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இது மூன்றும் உள்ளடக்கியது தான். இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தான் இங்கே யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் யார் வருவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரசிடென்ட் வருவார். ஆர்டிகல் 52 அப் டு 62 வரைக்கும், 52லேருந்து 62 வரைக்கும் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிகல் 63லேருந்து அப் டு 71 வரைக்கும் வருவார். தென் 73 and 74 கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர், 72 பர்டனிங் த பவர் அண்ட் 76 அட்டார்னி ஜெனரல் அண்ட் 78 வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ 52லேருந்து 70 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 52லேருந்து அப் டு 78 வரைக்கும் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க போறோம். அட்மினிஸ்ட்ரேஷன், சரிங்களா? ஸோ இதுல யாரெல்லாம் பார்த்தோன்னு இப்போ சொன்னேன். தென் 79லேருந்து சாப்டர் 2 79லேருந்து அப் டு 122 வரைக்கும் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்லிமெண்ட்ரி வந்து பார்க்க போறோம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், பாராளுமன்றத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம வந்து 2 ஹவுசஸ் முன்னாடி தான் சொன்னேன், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அப்பர் ஹவுசஸ் அண்ட் லோயர் ஹவுசஸ். ஸோ தென் மக்களவை, மாநிலங்களவை, ஸோ மேலவை, கீழவை, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் எது அப்படின்னா நம்ம வந்து லோக்சபா வந்து சொல்றோம். ஸோ அப்போ இதெல்லாமே இருக்கு. தென் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டத்தை பத்தி ஆர்டிகல் 123 123 அப்படின்றத பாக்குறோம். ஸோ அடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட் சாப்டர் 4 அப்படின்றது சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம், ஆர்டிகல் 124லேருந்து அப் டு நமக்கு வந்து 147. தென் ஃபைனல் சாப்டர், ஸோ சிஏஜி, கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் இன் இந்தியா, ஆர்டிகல் 148லேருந்து அப் டு 151 வரைக்கும். இந்த 5 பகுதிகளை உள்ளடக்கியது தான் மத்திய அரசு. ஸோ இதில் முதலாவதாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரசிடென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே இங்கே அப்படியே இருக்கும், நீங்கள் ஒருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்க்ளூடிங் 5 சாப்டர்ஸ். ஸோ அதுதான் சொல்லியிருப்பேன், இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 52லேருந்து அப் டு 78 வரைக்கும், புரியுதுங்களா? ஸோ இதில் யாரெல்லாம் வராங்க பாருங்க, அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் நாம் வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிகல் 63லேருந்து 71 வரைக்கும் சொல்லியிருந்திருப்பேன். 72 பர்டனிங் பவர். அடுத்தது யூனியன் கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ், ஆர்டிகல் 73 74. ஸோ அண்டு 76 அட்டார்னி ஜெனரல். தற்போது அட்டார்னி ஜெனரல் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கட்ரமணி வந்து இருக்காரு, சரிங்களா? சாப்டர் 2 பார்லிமெண்ட் நம்ம முன்னாடியே சொன்னதுதான். ஸோ அடுத்து சாப்டர் இது லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ ஆர்டிகல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 இங்கே இருக்கு பாருங்க. அதே கவர்னராக இருந்தால் 213. ஸோ அடுத்து சுப்ரீம் கோர்ட் பற்றி சொன்னேன், 124லேருந்து 147. ஸோ அடுத்து சிஏஜி ஆர்டிகல் 148லேருந்து அப் டு 151 வரைக்கும் இங்கே இருக்கு பாருங்க, 148லேருந்து 151 வரைக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ பிரசிடென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த பிரசிடென்ட் அப்படின்றது எங்கேருந்து எடுக்கப்பட்டது? முன்னாடி தான் சொன்னேன், பிரசிடென்ட் அப்படின்றது எங்கேருந்து எடுக்கப்பட்டது? ஸோ இங்கிலாந்து நாட்டினுடைய சோர்சஸ்லேருந்து எடுக்கப்பட்டது, அதாவது யூகே. ஸோ இங்கிலாந்து நாட்டினுடைய சோர்சஸ்லேருந்து எடுக்கப்பட்டதான் இந்த பிரசிடென்ட் அப்படின்றது. ஸோ ஆர்டிகல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 52லேருந்து 62 வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, கிளியர்? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பிரசிடென்ட்டுடைய அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டுக்கும் தென்
இந்தியா கான்ஸ்டியூஷனுடைய பிரசிடென்ட்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்றத நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல கமெண்ட்ல நீங்க வேணா உங்களுடைய சஜஷனை வந்து பண்ணலாம். ஐ மீன் உங்களுடைய இது என்ன அப்படின்றத சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே, ரைட். ஸோ ஆர்டிகல் 52 அப்படின்றது பிரசிடென்ட்டை பத்தி சொல்றாங்க. பிரசிடென்ட் அப்படின்றது. ஆர்டிகல் 53 அப்படின்றது இந்த எவ்வரி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக அதிகாரங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் எல்லாமே பிரசிடென்ட்டுடைய பேர்ல தான் நடக்குது. குடியரசுத் தலைவருடைய பேர்ல தான் நம்ம என்ன சொல்றோம், நிர்வாகம் எல்லாமே குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடக்குது. த பிரசிடென்ட் அப்படின்றது இட் இஸ் த நேம் ஆஃப் த லீடர். தென் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்னன்னு சொல்றோம், பிரசிடென்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கவர்னர். இன்னும் சுப்ரீம் ஆஃப் த கமாண்ட், முப்படைகளுடைய தலைமை தளபதி யாரு அப்படின்னா பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் இன் இந்தியா. பாருங்க, பிரசிடென்ட் என்னன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் இன் இந்தியா. நாட்டினுடைய முதல் குடிமகன் நம்ம யார சொல்றோம், குடியரசுத் தலைவர் தான். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஒன்லி பெயரளவிலான தலைவர். த ரியல் எக்ஸிகியூட்டிவ் பவர் யாருக்கு அப்படின்னா மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கும். சரி, ஓகே. ஸோ அனைத்து நிர்வாகமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆக்ட் தேவை, நாட்டுக்கு ஒரு சட்டம் தேவை. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா, ராஜ்யசபா, அதாவது பார்லிமெண்ட்ல பைகேமரலிசம் சொன்ன 2 அவைமுறை. ஸோ இவங்க வந்து ஒரு பில்ல வந்து பாஸ் பண்ணி அந்த பில்லுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் இப்படி எல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பில் ஆக்டா மாறுது அப்படின்னா அது ஆக்டா மாறதுக்கு காரணம் யாரு வந்து சைன் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் சைன் பண்ணணும். அப்ப நமக்கு வந்து ஒரு மசோதா சட்டமாக மாற வேண்டும் என்றால் யார் அதுல சைன் பண்ணணும்னா பிரசிடென்ட் தான் சைன் பண்ணணும். தட் இஸ் அதை தான் சொன்னேன். இந்த அனைத்து நிர்வாகமே குடியரசுத் தலைவருடைய பேர்ல தான் நடக்குதுன்னா ஆமா, இது ஆர்டிகல் 53. 54 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்டுடைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. பிரசிடென்டுடைய தேர்தல் பத்தி சொன்னதுதான் 54. ஸோ ஆர்டிகல் 55 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டுடைய எலெக்ஷன் சிஸ்டம், அதாவது ப்ராசஸ் ஆஃப் த எலெக்ஷன் சிஸ்டம், செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாக்டா. சாரி. ஸோ பிரசிடென்டுடைய எலெக்ஷன் அப்படின்னா ஆர்டிகல் 54. ஆர்டிகல் 55 அப்படின்றது செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை 54, தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆர்டிகல் 55. ரெண்டும் உள்ள தெரிஞ்சுக்கணும். பாருங்க, 52 பிரசிடென்ட், 53 குடியரசுடைய நிர்வாகம், 54 குடியரசுத் தலைவர் தேர்தல், 55 குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறைகள். ஆர்டிகல் 56 அப்படின்றது டேர்ம்ஸ் ஆஃப் த ஆபீஸ், குடியரசுத் தலைவருடைய பதவி காலம். ஆர்டிகல் 57 அப்படின்றது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா த பிரசிடென்ட், அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் டு த எலெக்ஷன். அப்ப நமக்கு வந்து மீண்டும் தேர்தலில் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இப்போ நீங்க அமெரிக்காவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து 2 தான், 2 முறை மட்டும்தான் பதவி வகிக்க முடியும். ஆனா நம்ம இதுல அப்படி இல்லை. நீங்க மோர் தென் பார்ட்டிசிபேஷன் டு த பிரசிடென்ட் எலெக்ஷன், மீண்டும் தேர்தலில் பங்கேற்கக்கூடிய இது இருக்கா, இருக்குது 57. ஸோ ஆர்டிகல் 58 என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து அவருடைய குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி. ஒரு பிரசிடென்ட் அப்படின்னா எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும். ஸோ ஆர்டிகல் 59 அப்படின்றது 59 அப்படின்றது டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ், அவருடைய பதவிக்கான நிபந்தனைகள். ஸோ ஆர்டிகல் 60 அப்படின்றது நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தெர் இஸ் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம் அப்படின்றது. ஸோ ஆர்டிகல் 61 அப்படின்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். அது எங்க இருந்து எடுக்கப்படுது, அமெரிக்காவில இருந்து எடுக்கப்படுது. இம்பீச்மெண்ட் ஆஃப் த குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறை. ஆர்டிகல் 62 வேகன்சி ஃபார் த பிரசிடென்ட், குடியரசுடைய காலி பணியிடம் பற்றி கூறுகிறது. அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஸோ 52 இருந்து 62 வரைக்கும் இதுதான். சரி, இப்போ எப்படி அப்படின்றத நாம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பிரசிடென்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சொல்லியாச்சு. தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த பிரசிடென்ட் சொல்லிட்டோம். டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம். சரிங்களா? இன்னொன்று இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மொத்தம் நமக்கு வந்து லோக்சபா, அது ராஜ்யசபா இருக்கா. ஸோ இந்த லோக்சபாவில் நமக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை 5, 4, 3. ராஜ்யசபாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2, 3, 3. வித்தவுட் நாமினேட் கேண்டிடேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். வித்தவுட் நாமினேட் கேண்டிடேட். சோ நியமன உறுப்பினர்கள் இல்லாம அப்ப டோட்டலா ஆட் பண்ணீங்க அப்படின்னா 776 776 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. யாரு? ஒன்லி பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அண்ட் ஆல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி
அண்ட் யூனியன் டெரிட்டரி டெல்லி, பாண்டிச்சேரி. ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். 28 ஸ்டேட்ஸ் எம்எல்ஏ, 28 ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு வச்சுக்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அப்பதான் கிளியரா உங்களுக்கு புரியும். அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ்ல ஒன்லி ஃபார் 3 எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 3 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ டெல்லி, பாண்டிச்சேரி அண்ட் ஜம்மு காஷ்மீர். கிளியர்? ஸோ இவங்க ஸ்பாட்ஃபிகேஷன் பண்றது the 1992 the 17th Constitutional Act. Swatchfish do the president election by the union territory. ஓகே ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து டோட்டலா யாருன்றதை நான் சொல்லிட்டேன். பார்லிமெண்ட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தவுட் நாமினேட் கேண்டிடேட், அதாவது நியமன உறுப்பினர் இல்லாம நம்ம லோக்சபால 545, 2 பேர் ஆங்கிலோ இந்தியன். ஸோ 2020 104 கான்ஸ்டிடியூஷன் ஆக்டின் படி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிலோ இந்தியன்ற ரெப்ரஸன்டேட்டிவ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தற்போதைய பிஜேபி பார்ட்டி. ஸோ அது அமெண்ட்மெண்ட்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ 543 அண்ட் அதில் வித்தவுட் நாமினேட்டட் 12 பேர் நம்ம வந்து ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்டட் பை த பிரசிடென்ட் இந்த ஆர்டிகல் 80 சப்கிளாஸ் 3. ஸோ அதில் 12 மெம்பர்ஸை நீக்கினீங்க அப்படின்னா டோட்டலாக 776 வரும். 543 அண்ட் 233 ஆட் பண்ணீங்கன்னா 777. இது ஒன்லி ஃபார் த பார்லிமெண்ட் எம்பிஸ். ஸ்டேட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 234 பேர், தட் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட், அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஸ்பாட்ஃபிகேஷன் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஆமாம். கிளியர்? ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் தி இன்டைரக்ட் எலெக்ஷன். எலக்ட்ரோல் காலேஜ்னு சொல்லக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதியின் அடிப்படையில் மறைமுகமாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ ஒருத்தருக்கு எவ்வளோ ஓட்டு, இதை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ ஓட்டு சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ 1971 பாப்புலேஷன் தான் ஃபாலோ பண்றோம் சரிங்களா. 234 × 1/1000 இதுதான் ஃபார்முலா. ஸோ ஒரு எம்எல்ஏவுக்கு எவ்வளோ ஓட்டு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஒரு எம்எல்ஏவுக்கு எவ்வளவு ஓட்டு அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஏன் 1971 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2001 இந்த 84 கான்ஸ்டிடியூஷன் ஆக்டின் படி அப் டு அகைன் 25 இயர்ஸ் கொண்டு போறாங்க. அப்ப 2026 வரைக்கும் நம்ம இந்த பாப்புலேஷனை தான் ஃபாலோ பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஆமா இதை தான் ஃபாலோ பண்றோம். ஸோ அப்ப அதை போட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த 1971ல எவ்வளவு பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 4,11,00,000 சம்திங் ஏதோ வரும். நீங்க அது ஓகே டிவைட் பை 234 × 1/1000 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ ஓட் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து எப்படி ஒரு பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்கள் இதில் நமக்கு வந்து ஒரு எம்பிக்கு எவ்வளோ ஓட்டு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா, கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள். தென் நம்ம வந்து பார்த்தோம் 57 அகைன்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் இன் த எலெக்ஷன். ஸோ அதே போல தான் நமக்கு வந்து 58 குவாலிஃபிகேஷன். நம்ம ஒரு பிரசிடென்ட்டுடைய குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்டிகல் 58 படி 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், குடிமகனாக இருக்கணும், கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது, ஒரு வேலை இருந்தால் ரிசைன் இருக்கணும், அதாவது எம்பி எம்எல்ஏவாக இருந்தால் கூட ரிசைன் பண்ணியிருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். பிரசிடென்ட்டுக்கு சரி, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சரி, கவர்னருக்கு சரி, எல்லாத்துக்குமே இதே தான் சரிங்களா. 59 டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் அவருடைய பதவிக்கான வரையறைகள். ஸோ ஆர்டிகல் 60 பற்றி சொன்னோம் சரிங்களா. ஸோ பதவி யார் குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜட்ஜி தான் பண்ணுவார். ஒருவேளை அவர் இல்லைன்னா சீனியாரிட்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல யாரோ அவங்க பண்ணி வைப்பாங்க சரிங்களா. ஸோ அதே போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து இது வரைக்கும் யாராவது இம்பீச்மெண்ட் பண்ணியிருக்காங்களா ஆர்டிகல் 61 படி நம்ம வந்து பார்த்தோம். இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டையும் பண்ணல. ஒருவேளை பண்ற மாதிரி இருந்தால் என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ பார்லிமெண்ட்ல நமக்கு அதே போல பிரசிடென்ட் வந்து எந்த ஹவுசஸ்க்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா லோக்சபாவுக்கு உண்டான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் குடியரசுத் தலைவர். அதே போல நீங்க 2 ஹவுசஸ்ல எந்த ஹவுசஸ்ல வேணா கொண்டு வரலாம். ஆனா ராஜ்யசபாவில் சாரி நீங்க வைஸ் பிரசிடென்ட் இருந்தா ராஜ்யசபாவில் மட்டும்தான் கொண்டு வரணும். அதே போல அவர் ராஜ்யசபாவுக்கு உண்டான தகுதியில தான் பெற்றிருக்க வேண்டும். ஸோ அப்ப இந்த 2 ஹவுசஸ்ல ஏதாவது ஒரு ஹவுசஸ்ல அவர் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வந்து 14 டேஸ்ல அதை பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டு ஸோ அடுத்தது பார்லிமெண்ட் அசம்பிள் ஆகி நம்ம 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு வந்து தான் ஒரு பிரசிடென்ட்டை பதவி நீக்கம் பண்றோம். இந்த இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்றது அமெரிக்காவில இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ 62 வேகன்சி ஃபார் த பிரசிடென்ட் சரிங்களா. சப்போஸ் பிரசிடென்ட் இல்லை அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் அவர் வந்து இருப்பாரு அப் டு 6 மந்த் வரைக்கும் சரிங்களா. தேங்க்யூ.